இன்னைக்கு முன்பு ஒரு முக்கியமான 3 தகவல்களை கொஞ்சம் டீப்பா பார்த்தோம். எம், எஸ், டி. எம்எஸ்டி இருந்தா ஆறு கரெக்டா இருக்கணும்ல. சிஎஸ்கேவோட புரியலையா? சரி விடும். எம்எஸ் தோனி, சாக்சி. இந்த எம்எஸ் தோனி இருக்கிற இடத்துல ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரணுமே, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. இதற்கு முன்னால ஒரு சின்னதாக ஒரு மனக்கணக்கு நான் சொல்றேன், பேப்பர்ல நீங்க போட்டு பாருங்க. சரியா? மார்க்கெட்டிங்ல காஸ்ட் ஆஃப் கிளையண்ட் அக்விசிஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு நபரை நம்ம கஸ்டமராக உள்ள கொண்டு வருவதற்கு எவ்வளவு செலவு ஆகுது. ஓகே, ஒரு சின்னதாக ஒரு கணக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதன் மூலமாக நீங்க சில விஷயங்களை கண்டுபிடிங்க. லாஸ்ட் 90 நாட்கள்ல எவ்வளவு இன்ட்ரோடக்டரி சிட்டிங் கொடுத்ததாக சகோதரர் பாலாஜி காமிச்சாரு. 2495 ஏதோ ஒண்ணு. சரியா? அதுல ஃபைனலாக நின்னது எவ்வளவு? 14. ஓகே, ஒரு ரஃப் எஸ்டிமேட், ஒரு கணக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல திருச்சி ஜோனுக்கு நம்மளுடைய மிஷன்ல இருந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்சம் ரூபாய் நம்ம செலவழிச்சது. அத கீழே எழுதி 40 லட்சம் போட்டு மேல ஒரு கோடு போட்டு மேல 2 நம்பர் எழுதுங்க. 2495 ஒண்ணு, 2495 டிவைடட் பை 40 lakhs. 2495 டிவைடட் பை 40 lakhs. சரி, 2945. எப்படி போட்டாலும் ஒன்னும் புதுசா வரப்போகுது. பரவாயில்ல, 2945 இன்டூ 100 போட்டு எவ்வளவு வருது சொல்லுங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்க வேணாம், தப்பு. பாருங்க, ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன். 2945 divided by 40 lakhs into 100 எவ்வளவு வருது? பாயிண்ட்ல இல்ல, இப்படி இல்லை, சாரி, இப்படி ரிவர்ஸ்ல பாருங்க. 40 lakhs divided by 2495 போடுங்க. சாரி, 40 lakhs divided by 2495 போடுங்க. எவ்வளவு வருது? 1000. ஓகே, கிட்டத்தட்ட நம்ம ஒரு இன்ட்ரடக்ஷன் சிட்டிங்க்கு நம்ம செலவழிச்சது கிட்டத்தட்ட 1600 ரூபாய். அப்பா, இது இல்லாம உங்களுடைய பர்சனலாக நீங்க செலவழிச்சு போயிருப்பீங்க. டிராவல், கை விட்டு காசு, சாப்பாடு, 2 வாலண்டியர்ஸ் போயிட்டு வருது. இதுக்கு அந்த வடிவேலு இது சத்யராஜ் மாதிரி கால்குலேட்டர் வச்சு போட்டு பாருங்க. இதுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் செலவழிச்சிருப்பீங்களா? அதை 40 லட்சம் ஆட் பண்ணி இரண்டாவது நம்பர் போடுங்க. 40 lakhs divided by 14. 40 lakhs divided by 14 எவ்வளவு வருது? 28 lakhs வராது. 2.8 lakhs. அதாவது ஒரு அபியாசியாக, அதுல இன்னும் எவ்வளவு பேர் சண்டே சத்தம் வராங்கன்னு தெரியாது. அந்த கணக்கு நான் போல 90 நாட்கள் தாண்டியவர்களை பாக்குறேன். ஒரு ஆளை 3 இன்ட்ரோடக்ஷன் சிட்டிங் கொடுத்து 90 நாட்கள் உள்ள தக்க வைக்கிறதுக்கு நமக்கு திருச்சி ஜோனுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2.8 லட்சம் ஒரு ஆளுக்கு ஆகுது. இதோட ஆளுக்கு நான் மாசம் 1000 ரூபாய் கொடுத்து வந்துட்டு போடான்னு வந்துட்டு போயிடும். இன்னும் சீப்பு. ஆள் எப்பவும் ஃபுல்லா இருக்கும். இந்தாப்பா, ஒவ்வொரு தடவை சண்டே சத்தம் வந்துட்டு போனோடனே வண்டி சத்தம், சாப்பாடு இந்த 200 ரூபாய் கையில வச்சுக்கோ. அவர்களே உடன்பிறப்புகளாக மாற்றி விடுவோம். நம்மளுடைய உடன்பிறவா சகோதரர்கள் சொல். நீங்க தான் அது தப்பா நினைச்சுன்னு அது நிர்வாகம் பொறுப்பல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நம்ம இதே இன்னொரு டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். 2 மேஜர் நம்மள மாதிரியே கொஞ்சம் செய்யக்கூடிய சோகால்
ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ், ஆர்ட் ஆஃப் லிவிங், அப்புறம் ஜகி வாஸ்தேவ் அவருடைய மூவ்மெண்ட், விஷயோட மூவ்மெண்ட். இவங்களுடைய பப்ளிஷ் ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் லிவிங்ல அவங்க ரஃப்லி அபவுட் 200 to 250 rupees பர் பர்சன் அவங்களோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஏன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா இந்த இரண்டு மார்க்கத்தையும் ஒரு தடவை உள்ள வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கோர்சஸ், புக்ஸ் எல்லாமே பெய்டு, பே பண்ணி அட்டன் பண்ணும். இன்னர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட் ஆஃப் லிவிங் கோர்ஸஸ் ஆகட்டும், எல்லாம் நம்ம வந்துட்டு போறதை தவிர பெருசா ஒன்றும் இங்கே செலவு இல்லை. நீங்களா ஒன்றா புக் வாங்கலாம், யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஜகி வாஸ்தேவ் ரஃப்லி காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா 500 600 ரூபாய். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நிரந்தரமாக உள்ள இருக்காங்க. ஈவன் அட் 2495 போட்டு பார்த்தா கூட அதுல எவ்வளவு வந்தது? 2500, 1600 ரூபாய். நம்ம எங்க அப்படின்னா கோட்டை விடுகிறோம். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன். இந்த 2495 14 ஆச்சா? இந்த 14 ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேர்ந்ததுதான் நம்ம எல்லாம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 20-30 வருடங்கள்ல ஸ்டேபிளா உள்ள வந்து ஐடி கார்டு போடுற வரைக்கும் இருந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 2 லட்சம் பேர். இவங்களோட ஐடி கார்டு டீடைல் நம்ம சிஸ்டம் இருக்கு தமிழ்நாட்டில். இதுல இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 15,000 20,000 ரஃப்லி கூட்டி கழிச்சு பார்த்தா சண்டே சத்சங் கவுண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வரும். இந்த 2495 மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 90 நாட்களும் பல இன்ட்ரடக்ஷன்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடு, பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, பல ஜோன்ஸ்ல நடந்தது. இவர்கள் தங்காததினால், ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு போவதனால் ஃபைனலா நீங்க பாத்தீங்கன்னா எந்த சண்டே சத்சங் சென்டர் போனாலும் அநேகமாக 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே முகங்கள். இது எல்லாத்துக்கும் மெயினா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மாட்டுது. ஒரு கம்பெனி ஆங்கிள் இதை பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ரிவர்ஸ் ஃபனல் வச்சுக்கோங்க. இங்க இவ்வளவு பேர் வரும் மார்க்கெட்டிங், அதுல ஒரு இவ்வளவு பேரு எனக்கு ப்ராடக்ட் வேணும்னு சொல்லுவோம், அதுல இவ்வளவு பேர் இந்த ப்ராடக்டை எடுப்பாங்க. கடைசியில இங்க வந்து நிக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1% கம்மியா தான் ரிட்டன்ஷன் இருக்கு. வேணும்னு சொன்னாரு, வாங்குறேன் யாராவது வந்து பாருங்கன்னு சொன்னாரு, யாரோ போய் பார்த்துட்டு அதுல ஒரு தொகை குறையுது, நம்மளுடைய கனெக்ட் ப்ரோக்ராமை டெலிவரி பண்றோம். அதுலேருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 100னா இங்க 1 இல்ல 1 கம்மி. இப்ப உங்களுக்கான கேள்வி, ரிசப்டருக்கும் ரிட்டன்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? முதல் கேள்வி. இருக்கு, தோராயமா சொல்லலாம். ஆனா அதான் நான் மிஷன் பிரச்சனைங்க, மாஸ்டர் பிரச்சனைங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அது மாதிரி நினைக்கிறீங்களா? ரிட்டன்ஷனுக்கு 100% ரிசப்டர் ரெஸ்பான்சிபிள் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறவங்க கை தூக்குங்க. உள்ள வந்து 3 சீட்டையும் கொடுத்து உள்ள வந்துட்டார். ஆல்மோஸ்ட் எல்லாரும், ஒரு 2-3 பேர் தூக்கல. ஒண்ணு அவங்க ஒத்துக்கல, இல்லைன்னா கை டயர்டா இருக்கு, எப்படியும் அதே பாயிண்ட் தானேங்க, மேட்ருக்கு வாங்க. அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கேள்வி, நம்ம என்ன இப்ப பண்றதை விட பெட்டரா பண்ணா இங்க வரதாவது இங்க அப்படியே நிற்கும். ஆக்சுவலா நீங்க நல்லா பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா ஆகணும்? நான் ரீடைன் பண்றவன் நாளைக்கு அவன் டெலிவரி லெவல் அவன் ரெடி ஆவான், அவன் ப்ரிசெப்டராவோ வாலண்டியராவோ ரெடி ஆவான். அவன் டெலிவர் ஆகும்போது வெளியில போயிட்டு அவன் இன்னும் நிறைய பேர் உள்ள கொண்டு வருவான். ஃபனல் ரிவர்ஸ் ஆகணும். இன்னைக்கு ஆயிருக்கா அப்படின்னா நம்ம எங்க
கோட்டை விடுறோம். எதை சரியாக செய்ய வேண்டும்? இதுதான் உங்களுக்கு நான் இப்பொழுது எழுப்பும் கேள்வி. நீங்க அப்படியே பதில் சொல்லலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. வேற யாரோ அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் காட்டும் அக்கறை சரியில்லை அப்படின்னு சகோதரி சொல்றாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அப்புறம் நீங்க இந்த MSD மூணுத்தையுமே விட்டுருங்க. அது யாரோ பண்றான்னு மேல எதுவும் பாத்துக்கலாம். எம்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அந்த சோசியல் மீடியா இந்த மாதிரி ஃப்ரீ டைம்ல பண்றீங்க, விட்டுறீங்க. டெலிவரி கூப்பிட்டா போய் சிட்டிங் கொடுத்துட்டு வரீங்க, அதையும் விட்டுருங்க. நடக்குது, ஃப்ரீ ஆகும் போயிடுவீங்க. இதுக்கு எப்போ பிரிசெப்டர் 100% ஓனர்ஷிப் எடுக்கிறாங்களோ, இங்க நம்மளோடது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த டெலிவரி எவ்வளவு? 2495. கரெக்டா? இந்த 2495 வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 பேரை மினிமம் நம்ம ரீச் பண்ணிருக்கோம். நான் வந்து நல்ல பாசிட்டிவா சொல்றேன். ஒரு 5-10% கன்வர்ஷன். இந்த 2495 இது நம்ம கரெக்டா பண்ணா 2495 இருக்கு. முடிஞ்சா அவன் போய் இன்னும் 10 பேரை இஷ்டம். இதுக்கு நம்ம பொறுப்பெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா? அப்படின்னா நம்ம இனிமேல் இதுவரைக்கும் செய்யாததை எதை இன்னும் பெட்டராக செய்யணும். ஃபாலோ அப். இதுல ஒரு முக்கியமான ஒரு டேட்டா தரவு நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப 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 ஷாக்கிங் பட் இம்பார்ட்டன்ட். போன வருடம் 2025 தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நம்ம கொடுத்த 1-3 இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் பாத்தீங்கன்னா மொத்தம் பிட்வீன் 4-5 லட்சம் பிளஸ் ஆர் மைனஸ். 2025 எல்லாத்துலேயும் எல்லா இனிஷியேட்டிவ், எல்லா கனெக்ட், ஹோம் கனெக்ட், வி கனெக்ட், எஸ் கனெக்ட், யூ கனெக்ட், எம் கனெக்ட், எல்லா கனெக்டும் தானாகவே இன்பவுண்ட் கால்ஸ் வரவங்க, மாஸ்டரோட வீடியோ சர்ச்சில் பார்த்துட்டு யாரையாவது தெரிஞ்சவங்களை கூப்பிடுறவங்க, கூகுளில் தேடி வரவங்க, அதுக்கப்புறம் சிட்டிங் கொடுக்கப்பட்டவர்கள் சேர்த்தீங்கன்னா 4-5 லட்சம். இதுல எவ்வளவு பேருக்கு நம்ம இ கார்டு இஷ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது முழுமையாக உங்க கையில இருக்கு. இ கார்டு இஷ்யூ காவிரி தண்ணி விட்டுருவாங்க, தெருவில் போற தண்ணி மட்டும் பக்கெட்ல பிடிச்சி வச்சுப்பாங்க அப்படின்னா காவிரி தண்ணியாவும் குடிப்பான். காவிரி தண்ணி தண்ணி தானே, பக்கத்திலே ஓடுது, காமராஜர் கட்டி விட்டுட்டு போனது. இந்த 4-5 லட்சத்துல நம்ம போன வருடம் இஷ்யூ பண்ண இ கார்டு மொத்தம் லெஸ் தென் 800. டாக்டர் கூடுவா, ஹார்ட் அட்டாக்கே வருது. இததான் மாஸ்டர் சொல்லி வருத்தப்பட்டாரு ரீசெண்டா ஒரு மீட்டிங். ஆள் வந்துட்டான், கண்ணு முன்னாடி உட்காந்துருக்கான், சிட்டிங்க எடுத்துட்டான். அந்த இ கார்டை நீங்க இஷ்யூ பண்ணிட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்களே அந்த ஃபாலோ அப் சிஸ்டம் பண்ண ஆரம்பிங்க. இது யாரு பொறுப்பு? ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிரிசெப்டர் தான் பொறுப்பு. ஏன்னா அந்த நேரத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவன் செய்வான். ஐயா நீங்க தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் கிடைக்கும், இந்த இ கார்டுக்கான டீட்டெயிலை மட்டும் கொடுங்க. இதுலயும் நிறைய பிரிசெப்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா டைம் ஆகுதுங்க, 50 பேர் உட்கார்றான், பிரிசெப்டர் கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாள் இது ரோல் அவுட் ஆக போகுது. ஃபைனல் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. இந்த இ கார்டு இஷ்யூவல் ப்ராசஸை கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணி QR கோட் மூலமா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? தமிழ்நாடுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் QR கோடு கொடுத்துரும். அதை நீங்க உங்க போன்ல வச்சுக்கணும். இதுல ஜிபே, OTP, லொட்லொஸ்ட் ஒன்றும் கிடையாது. அவனே செக் பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஸ்கேன் பண்ணும்போது அது ஒரு கூகுள் ஃபார்முக்கு போகும். அந்த கூகுள் ஃபார்ம் போகும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் அட்டன் பண்றாங்க, நீங்க கியூஆர் கோடை கொடுக்குறீங்க, அவன் வாங்கிட்டு வெளியில போயிடுறான். அவன் ஸ்கேன் பண்ணும்போது அதுல முதல்ல கேட்கறது இந்த சிட்டிங் கொடுத்த பிரிசெப்டரோட பேர், ஐடி நம்பர் என்னன்னு கேட்கும். அங்கேயே 90% டிராப் அவுட். யாருங்க திரும்பி உள்ள போய் கேட்டுட்டு. இது ஒரு அளவுக்கு தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. இதற்காக இப்ப ரீசெண்டா யோசிச்சு என்ன பண்ணிருக்கோம், இன்னும் ரோல் அவுட் ஆல ஃபைனல் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. பிரிசெப்டர் ஐடி நம்பரையும் நேமையும் ப்ரீ பாப்புலேட் பண்ணி கியூஆர் கோடு வந்துடும். அதை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு பிரிசெப்டர் நேம், ஐடி நம்பர் அதுல இருக்கும். அதுக்கப்புறமாக அவன் வெளியில போய் கூட அவனே என்ன ஃபில் பண்ணணும்னா, பேரு, மொபைல் நம்பர், ஊர், முடிஞ்சா இமெயில் ஐடி, அட்ரஸ் கூட வேணாம். அந்த லொகேஷன் அவன் கொடுத்துட்டான்னா, மொபைல் நம்பர், லொகேஷன், அவனோட பேரை கொடுத்துட்டானா, அதை வச்சு நம்ம பேக் அண்ட் டீம் ஒரு 2-3 நாளைக்குள்ள அந்த எந்த இடத்துல கனெக்ட் நடந்ததோ அந்த இசட்சி டிசியோட கான்டாக்ட் பண்ணி யார் பிரிசெப்டன்ட் டீட்டெயிலை வாங்கி ஃபில் பண்ணி பேக் அண்ட்ல அப்லோட் பண்ணி கார்டு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல இருந்து போற மாதிரி ரோல் அவுட் பண்றதுக்கு ஃபைனல் டெஸ்டிங் போயிட்டு இருக்கு. உங்களோட வேலை என்ன அப்படின்னா, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஃபில் பண்ண வைக்கிறது. இங்க ஒரு ஜோக் சொல்றதுக்கு எனக்கு ஒரு கடமைப்பட்டிருக்கேன். ஜோக்குன்னு சொல்லிட்டேன், அதனால சிரியணும், சொல்லி முடிச்சோம். முன்னாடி இல்லை, அப்புறம் ஒரு கம்பெனி ரொம்ப வருஷம் நல்லா நடந்தது. அப்புறம் ஏதோ ஒரு காலம்னால மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனியை மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, நம்மளோட 5, 10, 15 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க, இவங்களை தடால எப்படி வேலையை விட்டு அனுப்ப முடியும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் நம்மள மாதிரி நல்லவங்க எல்லாம் நேர்ந்து பேசி அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுத்துடலாம். அதுக்குள்ள அவங்க லைஃப்ல போய் எங்கேயாவது செட்டில் ஆகி அப்புறம் வேலையை பார்த்து போயிட்டான். சரிப்பா, எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் மைக்கு பிடிச்சி பேசுது, இப்ப பேசுற மாதிரி. சகோதரிகளே, சகோதரிகளே, இந்த காரணத்தினால நம்ம கம்பெனியில கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, மூட போறீங்களா? நான்லாம் தெரு கவலைப்படாத, ஒரு வருஷம் உங்களுக்கு மாசம் சம்பளம் கொடுத்துருவோம். இதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். மாசம் லாஸ்ட் டேட் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்து ஒரு பதிவேட்ல நீங்க கையெழுத்து போட்டு போனோம். ஏதாவது கேள்வி இருக்குதான் மேனேஜர் கேட்டான். உங்களை மாதிரி பின்னாலே கேட்டான், மாசம் வரணுமா? ஜோக் புரியலையா? கியூஆர் கோடு நானே கொடுக்கணுமா? என்னங்க நியாயம்? நான் எவ்வளவுதான் செய்யறது? சிட்டிங் ஊத்தி டயர்ட் ஆயிடுறேன். கியூஆர் கோடு கொடுக்கணுமா, ஸ்கேன் பண்ணணுமா அப்படின்னு தோணுதா? ஜோக்கா சொன்னேன், சீரியஸ் ஆயிட்டு. இந்த கியூஆர் கோடு கொண்டால வரும், அந்த மொபைல சேவ் பண்ணி கேலரியில போட்டு வச்சுக்கோங்க. இந்த கேலரியில போட்டுட்டு எப்போ ஒரு நாளைக்கு வீட்டில் இருக்க யாராவது ஏதோ ஒரு கியூஆர் கோட் டெலிட் பண்ணிட போறாங்க. இந்த கியூஆர் கோடை முடிஞ்சதுன்னா வாட்ஸ்அப்புக்குள்ள எங்கேயா போட்டு ஏதாவது ஒரு குரூப்ல ஏதாவது ஒன்றதுல பின் பண்ணி அது என்ன கியூஆர் கோடுன்றது கிளியர் டெஃபினேஷன்ல போட்டு வச்சு முடிஞ்சதுன்னா இந்த கியூஆர் கோடு வரும்போது நீங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரிசெப்டர் குரூப்லயும் அந்தந்த இசட்சி டிசி வச்சு நான் அதை பின்ட் மெசேஜா போட சொல்றேன். அது போட்டுட்டாங்கன்னா அதை காட்டுங்க. வெளியில போகும்போது சார் இது ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணுங்க, இதுதான் கியூஆர் கோட், இ கார்டு நீங்க வாங்குறதுனால உங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஃபில் பண்ணிட்டு கிளம்புங்க. அடுத்த கேள்வி, இந்த கியூஆர் கோடை எப்ப கொடுக்கணும்? முதல் சிட்டிங்ல. ஏன் அடிக்கடி வரதில்லை? ரொம்ப பிராக்டிக்கல், சிம்பிள். இன்னைக்கு ஒரு 50 பேர் 100 பேர் ஒரு கனெக்ட்ல வரான், வெளியில போயிடுறான். நாளைக்கு அவன் வரல, நான் அவனை போன் பண்ணனா கூட அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பேக் எண்ட்ல கியூஆர் கோடு இ கார்டா கொடுக்குறது 3 சிட்டிங் அப்புறம் கொடுக்குறாங்க, அது அவங்க பாத்துக்கிறாங்க, உங்க பிரச்சனை இல்லை. இ கார்டு கொடுக்க வேண்டிய பிரச்சனைய ஸ்பாட்ல கொடுக்க வேண்டியது உங்க தலையில இருந்து எடுத்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நீங்க வேணா கியூஆர் கோடு கொடுங்க, அவன் முதல் சிட்டிங்கா, செகண்ட் சிட்டிங்கா, தேர்ட் சிட்டிங்கா அப்புறம் பார்த்துக்கணும். உள்ள வரானா வெளியில போகும் கியூஆர் இருந்தாப்பா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்கன்னா வாலண்டியர்ஸ் கையில கொடுத்துருங்க, ஸ்கேன் பண்ணி ஃபில் பண்ணிட்டு வெளியில போச்சு. அதன் மூலமாக என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றத உங்க இசட்சியோ டிசியோ 2-3 லைன்ல போட்டு எனக்கு கொடுக்கட்டும், நான் அதை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்க செஷன் முடியறதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணுங்க.
இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ ஏதோ ஒன்றுத்துல நீங்க தொடர்ச்சியாக இந்தந்த ஆப் எல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியும். இந்தந்த இடத்துக்கு போனா நீங்க பண்ணலாம். உங்களுக்கு மனம் தளர்ச்சியாக இருக்கும்போது ரிமோட்டா சிட்டிங் எடுக்கலாம். ஹார்ட்ஃபுல்னஸ் ஆப், லொட்லோஸ்க்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. இது அத்தையுமே நம்ம ஃப்ரீயா பண்றோம், ஞாபகம் வச்சு. எப்பவுமே தாஜி சொல்ற மாதிரி நிமிர்ந்து நெல்வார். நீ கொடுக்கறது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மற்றவங்க மாதிரி நம்ம காசு வாங்கிட்டு கொடுக்கல. தைரியமாக கேளு. பார்த்தால யாரோ சொன்னாங்கல்ல, டிமாண்ட் வித் ரெஸ்பெக்ட். முருகரசன் சொன்ன மாதிரி, ஐயா உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் கொடுக்குறோம், தயவு செஞ்சு நீங்க இதை நேத்தி ஒரு இடத்துல எனக்கு ஏதோ ஒரு இடத்துல கேட்டாங்க, இன்னைக்கு நான் கேட்க சொன்னேன், அவங்க மறந்துட்டாங்க, பரவாயில்ல. நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு சிட்டிங்க்கு போறோம். அதுக்கப்புறம் அவங்க சிட்டிங் எடுத்துட்டு ஊருக்கு போயிடுறாங்க. அது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லயோ போலீஸோ ஏதோ ஒரு நாள் வராங்க, சிட்டிங் எடுத்துட்டு போயிடுறாங்க. எப்படி அவங்களுக்கு 2வது 3வது சிட்டிங் கொடுக்குறதுன்ற ஒரு கேள்வி வந்தது, ஞாபகம் இருக்கா? கேட்கறேன், நீங்க மறந்துட்டீங்க, பரவாயில்ல. அப்படி இருக்கும் பொழுது இது வந்துடுதுன்னு சொன்னா, இது டேட்டா பேஸ்ல ஏறிடுச்சுன்னா, அது என்ன சென்டர்னு தெரிஞ்சா பின்கோட், போன் நம்பர் வச்சு நம்மளால அது டிஸ்ட்ரிக்ட் ஜோன் எதுன்றத மேப் பண்ண முடியும். அதுக்கு நம்மளால ஏற்கனவே ரொம்ப சிம்பிள், பெருசா விஷயம் இல்லை. WMDல இதை நம்ம பண்ணோம். வேர்ல்ட் மெடிடேஷன் டே போது உள்ள வந்த போன் நம்பர்ஸ்க்கு போன் நம்பரு லொகேஷனை வச்சு நம்மளால எந்த ஸ்டேட் எந்த ஜோன்றத மேப் பண்ண முடிஞ்சது. இதை பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பேக் அண்ட் டீம்ல ஒருத்தர் இல்லை யாரோ ஒரு வாலண்டியர் அந்த ZCக்கோ DCக்கோ அந்த டேட்டாவை அனுப்புவார். இந்த ஏரியால சிட்டிங் எடுத்தவன் இந்த ஏரியால ஒரு சிட்டிங் எடுத்துட்டு அப்புறம் வரல, நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு ஃபோன் காலோ பண்ணி, ஐயா நீங்க வந்தீங்க, இன்னும் 2 சிட்டிங் பாக்கி இருக்கு, இல்லை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அதுக்கு ஒரு ஃபாலோ அப் மெக்கானிசம். இதை செய்வது ரொம்ப 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 முக்கியம். இதை இன்னும் கொஞ்ச நாள்ல பேன் தமிழ்நாடு ரோல் அவுட் பண்ண போறோம். உங்களுடைய 100% கோஆபரேஷன் கண்டிப்பா வரும். அந்த நேரத்தில் அங்க ஒரு கேப்டிவ் ஆடியன்ஸ் எதிர்க்க நிற்கவும் நீங்களா இருக்கீங்க, கிளம்பத்துமா QR கோட் கொடுத்து போய் ஸ்கேன் பண்ண முடியாதுன்னு உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா நான் அன்பா ட்ரீட் பண்ணியிருக்கேன், நான் இல்லை அந்த செஷன்ல. சிரிக்கலாம், ஜோக்கு தான் அடிச்சேன். நீங்க இவ்வளவு நேரம் அந்த டிரான்ஸ்மிஷன் பிராணாவதி இது எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சு, சார் இது ஸ்கேன் பண்ணி மாட்டேன் அதையும் மீறி சொன்னானா அப்புறம் பாத்துக்கலாம். பிரைவசி, GDPR ரூல்ஸ், IT ஆக்ட் ஏதாவது சொல்லுவாங்க, அங்க 4 பேர் கிளம்புவோம், அது விட்டுருங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த 2945ம் நமக்கு உள்ள டேட்டாவா வந்துடும். இதுல இன்னொரு முக்கியமான லீகல் இஷ்யூ நமக்கு வருது. நம்மளுக்கு நிறைய CSR ஃபண்ட் வெளியிலேன்னு வருது. இந்த CSR ஃபண்ட் தான் நான் சொன்னது, உங்களுடைய ஜோன் எல்லாத்துக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுத்து நீங்களா செலவு பண்றது, பிளஸ் ஆர் மைனஸ். அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, நாங்க ஃபண்ட்ஸ் கொடுத்தோமே எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னு கேட்க. அவங்க என்ன கேட்கறாங்க, ப்ரூஃப் கேட்கறாங்க. 4000 பேர் ரீச் பண்ணீங்களா, ஓகே வெரி குட், ரீச் பண்ணது ப்ரூஃப் கொடு. அந்த காலத்துல சொல்லாங்க, பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க, பஸ் வந்தது, எல்லாரும் பஸ்ல ஏறி போயிட்டாங்க, ஏறினாலும் பஸ் ஸ்டாண்டை இடிச்சு திரும்பி போட்டோம், மொத்த இடம் காலியா இருக்கும், கான்ட்ராக்ட் பாக்கெட்ல காசு. கேட்கறது நல்லா இருக்குல்ல? அவன் தான் சொல்றான், நீங்க ஃபண்ட்ஸ் கொடுக்குறோம், யூட்டிலிட்டிக்கு ப்ரூஃப் கொடுக்க மாட்டேன்றீங்க. இவ்வளவு பேருக்கு நாங்க யோகா சொல்லி கொடுத்தோம், பிராணாயம் சொல்லி கொடுத்தோம், ரிலாக்ஸேஷன் சொல்லி கொடுத்தோம், இந்த ஊரு இந்த இது ஒரு தடவை கார்டில் வந்தா மற்ற டீட்டெயில் நாங்க பேக் அண்ட் டீம் கொடுத்தோம். இது உங்களுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாம வேற என்ன இருக்கு? ரிட்டென்ஷன் இருக்கு. இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன். எதனால? தமிழ்நாட்டில் இன்னைக்கு மொபைல் போன் பெனிட்ரேஷன் 1.35 ரஃப்லி. ஒரு ஆளுக்கு 1.35 போன் இருக்கு. அது எப்படிங்க இருக்கும்? டோட்டலா குளிச்சு இருங்க, வரேன் இன்னும் சொல்லி முடியல. இல்ல 85% மக்கள் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. அவனுக்கு தானே தெரியாது. உங்க கையில போன் இருக்கா, உங்க கையில QR கோட் இருக்கா, நீங்க ஸ்கேன் பண்ணி கேட்டு ஃபில் பண்ணலாமா? கிராமத்துல அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல. நான் ஸ்கேன் பண்றேன், உங்க பேரு எல்லாத்தையுமே ஒரு அட்லீஸ்ட் அந்த டச் போன், அந்த ஃபீச்சர் போன் வச்சிருக்காங்க, கரெக்டா? அது மூலமா தான் எல்லாரும் SMS பேமெண்ட் வருது போறது, டைரக்ட் டெபாசிட் டிரான்ஸ்ஃபர் இதுல தான் நடக்குது. அது இருக்க எல்லாத்தையும் அந்த நம்பரை சொல்லுங்கம்மா.
போட்டுக்கங்க, பேரை கேளுங்க, ஊரை கேளுங்க, முடிஞ்சு போச்சா? அவன் ஃபில் பண்ணா பெஸ்ட், அவனை ஃபில் பண்ணதெல்லாம் நீங்க பண்ணி விடுங்க. ஒண்ணுமே இல்லையா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆஃப்லைன் எக்ஸல் வச்சிருக்கீங்களா? எல்லாரோட பேரை கேட்டு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா பேக் அண்ட் டீம் பண்ண போகுது. இதுல என்ன கஷ்டம்? அடிக்கடி நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முடியாது என்று சொல்வதற்கு 1000 வழி இருக்கு. முடிவு பண்ணி ஒரே வழி, கண்டுபிடிச்சு செய்யுங்க. காமராஜர் கதை திரும்பி சொல்லணுமா? எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. திரும்பி சொல்லணுமா இல்ல போருமா? சொல்லுங்க. அப்படியே பேசினே போனீங்கன்னா முடிச்சிடுவீங்களே, அது வரைக்கும் நீங்களே பேசுங்க, எங்களை பேச சொல்லாதீங்க. 1950களில் சென்னையில இன்னைக்கு நார்த் மெட்ராஸ் சைடு போனீங்கன்னா ஆர்பிஐ பக்கத்துல ஒரு சப்வே ஒன்று வரும், அண்டர் பாஸ். நார்த் மெட்ராஸ் போனா பார்த்துருப்பீங்க, பாரிஸ் கார்னர் பக்கத்துல சப்வே ஒன்று. அவருடைய சிஎம் அவர் இருக்கும்போது அங்க சப்வே கிடையாது. அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கேட்டாங்க, இப்போ நாங்க இந்த சேப்பாக் சைட்ல இருந்து ராயபுரம் சைடு போனோம்னா 7 கிலோமீட்டர் சுத்தி அந்த பக்கமா போய் சூளை வழியா சுத்திட்டு அப்படி வரணும், யானகோணி வழியா. யானகோணின்னா தெரியுமா? தெரியாது, விடுங்க. எலிஃபென்ட் கேட்னு அந்த காலத்துல உண்டு. இந்த வழியா ஒன்று கட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அவர் பிடபிள்யூடியை கூப்பிட்டு, பிடபிள்யூடி கொஞ்சம் மூச்சுக்கங்க, இப்போ கூப்பிட்டு சீஃப் இன்ஜினியர் 2 பேரை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி மக்கள் கேட்டிருக்காங்க, ஒரு 4-5 நாள் எனக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டை கொண்டு கொடுங்க. இது நடந்தது, சரித்திரத்துல இருக்கு. ஒரு 4-5 நாள் கழிச்சு பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸ் தான் வராங்க. இந்த காரணங்களால இங்க அண்டர் பாஸ் கட்ட முடியாது. பக்கத்திலே கடல் இருக்குது, அது பள்ளமாகும், தண்ணி லீக் ஆகும், வெயிட் தாங்காது, சாயல் சரியில்லை, அது சரியில்லை. காமராஜர் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சதா சொல்றாங்க, அவரே சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் சொல்றாரு, ஐயா நீங்களாம் படிச்சவங்க, எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியாது. எனக்கு சப்ஜெக்ட் தெரியாதுன்றனாலதான் சப்ஜெக்ட் தெரிஞ்சு உன்னை கூப்பிடுறேன். முடியாதுன்னு சொல்றது நீ எனக்கு தேவையில்லை, எனக்கே அது முடியாதுன்னு தெரியும். நீங்க இப்படி சொல்வீங்கன்னு நினைப்பில் பாம்பே பிடபிள்யூடி டீமோட நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முடியலன்னா சொல்லுங்க, அவங்கள வச்சு பண்ணிக்கிறேன். பிடபிள்யூடி ஸோ 2 நாள் டைம் கொடுங்க. 2-3 நாள் கழிச்சு ஒரு பிளான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இப்படிதாங்க கட்டணும், இதை தான் சொன்னேன் போய் கட்டு. நான் இன்னைக்கு அந்த பிரிட்ஜ் நிக்குது, 1956-57 இனாகரேட் ஆன பிரிட்ஜ், அண்டர் பாஸ். நம்மளுடைய இனிஷியல் ரெஸ்பான்ஸ் எதை கேட்டாலும் முடியாது, தெரியாது, செய்ய மாட்டேன், நான் வெறும் வாலண்டியர், இன்னும் அந்த சாக்கு போக்கு யாரும் சொல்லலை, ஐ எம் ஜஸ்ட் வாலண்டியர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிக்கடி ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நான் வாலண்டியர் தாங்க, இதுக்கு மேல என்னால் செய்ய முடியாது. இந்த கேள்வி உங்க மனசுல இருந்ததுன்னா இந்த டாக்கை நான் பலமுறை சொல்லிட்டேன், அதனால அது ரிப்பீட் பண்ண போதில்ல. 26 ஜூலை 2010 சார்ஜி மகாராஜ் அவர் பிறந்த நாளுக்கு அப்புறம் லக்னோவில் கொடுத்த டாக்கை திரும்பி முழுசா கேளு, யூடியூப்ல இருக்கு, புக்ஸ்ல இருக்கு. 26 ஜூலை 2010 லக்னோ, அவருடைய பிறந்தநாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசினது வாலண்டியர் ஒர்க்கை பத்தி, பணம் வாங்குறத பத்தி, கை நீட்டி சம்பளம் வாங்குறத பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. அதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியும். அதை வச்சு நான் பல டாக்ஸ்ல சொல்லியிருக்கேன். இதற்கு மேல அந்த டாபிக்லாம் போகணும். ரிட்டன்ஷன்ல நீங்க வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க, இல்லைன்னா இதற்காக ஒரு செஷன் தனியா நான் வச்சிருக்கேன், சொல்றேன் என்னமா ஆகணும். 100% இ கார்டு நாளிலேருந்து ஆரம்பிச்சு இஷ்யூ பண்ணி நாளிலேருந்து QR கோட் இருக்காது, ரெகுலர் மெத்தட்ல பண்ணுங்க. QR கோட் எவ்வளவு சீக்கிரம் ரோல் அவுட் பண்ணுவேன் பண்றேன். இப்போ கூட நான் லஞ்ச் பிரேக் போது பேசிட்டு இருந்தேன், சில சின்ன 1-2 டீத்திங் இஷ்யூ இருக்கு, அது முடிச்சாங்கன்னா அது வந்துடும். அப்புறம் பேக்எண்ட்ல அவங்க எப்படி பண்றாங்கன்றது அவங்க பார்த்துக்கிட்டோம், அது உங்களுடைய பிரச்சனை இல்லை. உடனே நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு அந்த இ கார்டெல்லாம் கொடுங்க பசியுது அப்படின்னு கேட்கக்கூடாது. வேற என்ன நீங்க பிரிசப்டராக செய்ய முடியும்? வெரி குட். இல்ல, கூகுள் ஃபார்ம்ல போடுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப நாளாவே இருக்கு, யாரும் செய்யறது இல்லை. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கங்கன்னு கடைசியில எங்க சொல்றதுன்னு தான் தெரியல.
அந்த ஜோக் தெரியும் இல்லையா? அதோட நிறுத்திக்கிறேன். அதை சிம்பிளிஃபை பண்ணது கியூஆர் கோட் கொண்டு கூகுள் ஃபார்ம் எல்லா ஜோன் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வச்சு யாரும் ஃபில் பண்ண மாட்டேன்றோம். ஏன்னா சிட்டிங் கொடுக்கணும், உடனே ப்ரிசெப்டர்லேருந்து வெளியில போனோம், வாலண்டியர் சொல்லுவாரு, வாலண்டியர் செய்ய மாட்டான், வாலண்டியர் போய் கேட்பான், வந்தவங்க மாட்டேன்னுவாங்க, இல்லைங்க அது எனக்கு தெரியாதுங்க, இது தெரியாது. அவரு போத்துல டக்குன்னு ப்ரிசெப்டர் பேர் ஐடி நம்பர் மறந்துடும். அப்புறம் பார்த்துக்கலாம்பா, பாபுஜியே சொல்லியிருக்காருல, சீடை போட்டா அந்த ஆள் திரும்பி வருவான்னு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இந்த கதை எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சார் பிரதர், சீடிங் ப்ராசஸ் தான் முடிஞ்சிச்சுங்களே, என்னைக்கா ஒரு நாள் திரும்பி வருவான்ல. உங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு பார்க்க வரவன் டீட்டெயில் கூட பக்கத்து வீடு எதுலாம் கேட்டு வாங்குற நீ. ஏன்னா இல்ல விட்டுற வேண்டியதானே, பொண்ணு பிடிச்சா தானா திரும்பி வர போறான், அது நம்ம விடுறோமா? கூடயே போய் பக்கத்து வீடு ஏத்து வீடு எல்லாம் விசாரிக்கிறோம்ல. அதே மாதிரி தானே பொண்ணு பார்க்க வரலாம், ஆன்மீகத்துல இருக்கிறது உயரிய நிலை, தெரிஞ்சோ தெரியாம தேடி வரான். சில நேரங்கள் நான் சொல்றது கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், ஆனா வழியில சொல்லிதான் ஆகும். கெட்ட பேர் வாங்கறதுக்குன்னே சில பேர் பிறந்திருக்காங்கன்னா அதுல நானும் அது. நான் இதன் மூலமாக நான் நல்லது 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை. ரிட்டன்ஷன் என்னங்க? ஓ, கண்டுபிடிச்சிட்டீங்களா? வேற என்ன உங்களுக்கு தோணுன்னு சொல்லுங்க. சில பாயிண்ட்ஸ் தான் அடுத்த செஷன்ல இதை பத்தி பேசப்படும். ஆனா ரிட்டன்ஷன்ல 2-3 விஷயங்கள் அப்புறம் பாயிண்ட் ஆஃப் ரீசனிங் வரும், சில வழிமுறைகள் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு வேற ஏதாவது தோணுது இப்ப சொல்லுங்க, இல்லைன்னா இப்ப சதிக்கு நான் பார்க் பண்ண போறேன். உங்களுடைய இசட்சி உங்களோட அளவுல ஆகணும்னு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க தான் கேட்டீங்கல்ல. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.